நீலகிரி மாவட்டத்தில் 65,000 பேர் தேயிலை விவசாயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். கூடலூர் என்ற பெயரே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லையே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையினை மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த போது தமிழ்நாடு என்ற பெயரே அதில் இடம்பெறவில்லையே என்ற ஆதங்கத்தினை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு இணையான ஆதங்கத்தோடு, அதனை விட மேலான வேதனையோடு, கூடலூர் என்ற பெயரே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லையே என்ற கவலையை இந்த தருணத்திலே தெரிவிப்பதோடு, நீலகிரி மாவட்டத்தின் வாழ்வாதாரத்தின் இதயமாக முதுகெலும்பாக இருப்பது தேயிலை விவசாயம். குறிப்பாக கூடலூர் பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் 65,000 பேர் தேயிலை விவசாயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர கூடலூரில் காப்பி, குருமிளகு, ஏலம், கிராம்பு, இஞ்சி, அவக்கடா போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. ஆனால் அவற்றை பற்றிய எந்த குறிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தேயிலைக்கு நிரந்தர விலையாக ரூபாய் 30 ஒரு கிலோவிற்கு நிர்ணயம் செய்து கொடுத்தால் என்னுடைய நீலகிரி மாவட்ட மக்கள், குறிப்பாக கூடலூர் மக்கள் சிறப்பான வாழ்வை பெறுவார்கள் என்ற கோரிக்கையினை இந்த அவைக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.